ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நம்ம பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு புது சாரீ தாங்க. சாரியில் எவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல ஃப்ராக் தைச்சிருக்கோம் பாருங்கள். அம்ப்ரெல்லா மாடல் சொல்லலாம், இல்லை அனார்கலின்னு சொல்லலாம். நல்லா ஃப்ரீயாக வந்தது. இதில் துப்பட்டாவும் வந்தது. நான் எப்படி நான் தைச்சேன்றதை மட்டும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டு கழுத்து தைச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி தைச்சேன்னு மட்டும் சொல்கிறேன். தைச்சிட்டு அடுத்தது பேக் எடுத்தேன். பேக் கழுத்தும் தைச்சி முடிச்சாச்சு. பேக் கழுத்து பாருங்கள். ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து நல்லா இறக்கமாக வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ வந்து கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி ஸ்டிச்சிங் பண்ண ஐடியா மட்டும்தான் இப்போ காமிக்க போகிறேன் நான். சாரியில் சூப்பராக வந்ததுங்க. இப்போ பாருங்கள், பேக் கழுத்தும் தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த முந்தானிலேருந்து நிறைய நான் வந்து லேஸுங்க பிரித்து எடுத்தேன். அவங்க வந்து சாரீ ஃபுல்லாக ப்ளைனாகவும் கீழே பார்டருக்கு லேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கீழ் பார்டர் லேஸை நான் இங்கே வச்சுட்டேன். மேலே முந்திக்கு கொடுத்த பார்டர் எடுத்து மேலே வச்சு அதை ஃப்ரண்ட்டில் வந்து நான் டிசைன் நல்லா செட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதையும் தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கும் ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை தைச்சிட்டு ஏற்றிடலாம். கை ஏற்றிடலாம். கைக்கும் லைனிங் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு லைனிங் கொடுக்க வேணான்னு பார்த்தேன். அது ஒரே சுளுசுளுன்னு ஒரு குத்துற மாதிரி இருக்கும். அந்த லேஸ் இருக்குது பாருங்கள், அதை ஃப்ரண்ட்டில் வந்து கீழே வச்சு கை வந்து ஃபுல் கை தான் வச்சுருக்கேன். 23 உயரம் வச்சு நல்லா ஃபுல் ஹேண்டு தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அதனால் ரொம்பவே அழகாக இருந்தது. லைனிங் போட வேணான்னு பார்த்தேன். ஆனால் லைனிங் போட்டால் தாங்க அழகாக இருந்தது. கொஞ்சம் வெயிட்டாகவும் ஆயிடுச்சு சாரீ. நான் வந்து இதில் லைனிங்கை காமிக்கவே இல்லை. லைனிங் வந்து நார்மலாக நமக்கு எந்த கிளாத் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ கை ஏற்றியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் நம்ம ஏற்றிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கட்டிங்கில் வந்து அனார்கலி போட்டு அம்ப்ரெல்லா மாடல் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து பீஸெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை பாருங்கள், இந்த நம்ம கட்டிங் போகிறப்போ எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகாது. ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே நல்லா உருட்டி அடிச்சிடலாம். அடிச்சுட்டு கீழே பார்டருக்கும் நான் வந்து அந்த இதுவை வச்சுட்டேன் பாருங்கள், அந்த லேஸை வச்சுட்டேன். கீழே பார்டர் லேஸ் வச்சுட்டு இப்போ வந்து இதை நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைனிங்கும் வச்சுருக்கேன். லைனிங்கை நான் இதில் காமிக்கவே இல்லை. இந்த லைனிங் தான். இந்த லைனிங்கை நானும் அதே மாதிரி ஒரு அனார்கலி டைப்பே வந்து சிம்பிளாக கட் பண்ணி அதில் வச்சுட்டேன். இப்போ கீழே பாருங்கள், இது துப்பட்டா வந்து அதுலேயே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சைடு மட்டும் நான் சென்டர் வந்து ஜாயிண்ட் வந்தது போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் லேஸ் வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம நாட்டு தைச்சிக்கலாம். நாட்டு தைக்கிற வீடியோலாம் எல்லாருக்குமே தெரியும். நான் ஐடியா மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து நான் லைனிங் வைக்கிறதெல்லாம் காமிக்கவே இல்லை. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். நான் இதுக்கே கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு தான் போட போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் சொல்லுங்கள். என்னோடய மாடல் பிடிச்சிருந்தா எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.